நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தாருகா. நீ எனது ஆசையை நிறைவேற்றிவிட்டாய். நான் கூற வருவது என்னவென்றால், இப்பொழுது நீ உனது ஆசை தீர தரிசனம் செய். அவருக்கு கிடைத்தது போன்ற கனவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாம் தேவர்களின் எதிரிகள் என்று தெரிந்த பிறகும் தன் மனைவியின் ஆசைக்கு மதிப்பளித்திருக்கிறார். பார்வதி தாயார் இங்கு வந்து தீபாராதனை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளார். இது நமது பாக்கியமாகும். நாம் அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டினை செய்துவிட்டேன் தாருகா. உனது கணவன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் கூறுகிறபடி செய்வாயா? நிச்சயமாக. தங்களுடைய கட்டளை என்னுடைய விருப்பம். உனது தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இங்கு வருகிறார். நீ அவரிடம் ஏதேனும் கேட்டாக வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? என்ன கேட்க வேண்டும் என்பதை சும்பனும் நிசும்பனும் கூறுவார்கள். நான் என்ன கேட்க வேண்டும்? உனது தவத்திற்கான பலம். உனது இஷ்ட தெய்வத்தை குறித்து நீ தவம் இருந்தாய். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, நீ அசுர குலத்தை சேர்ந்தவள். தாங்கள் இதன் மூலம் கூற வருவது? நான் கூற வருவது, நீ பார்வதி தேவியிடம் வரம் பெற்றாக வேண்டும். நீ இந்த வனத்தின் இறைவியாக வேண்டும். இந்த தாருகா வனத்தில் நீ இருக்கும் வரை இந்த வனம் உனக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த வனத்தில் எவரும் அசுரர்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் ஏன் இவ்விடம் நான் பூஜை செய்யும் இடம்? ஏன் இங்கு வெற்றி தோல்வி குறித்து கேள்வி எழுகிறது? கேள்வி அல்ல, நமது வளர்ச்சியில் இருந்து நம்மை தடுத்து வரும் அந்த தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலாக அமையும். அசுரர்களின் பாதுகாப்பு வளையம் இந்த வனமாகும். இவ்வனம் உனக்கும் அதிமுக்கியம் தானே. நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொன்றிற்கும் நாம் தேவர்களை பழிவாங்க வேண்டும். உனது கணவன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா தாருகா? நான் சூழ்ச்சி செய்வேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? இதுவரை எந்த பக்தரின் இல்லத்திற்கும் நான் சென்றதில்லை. இதுவே எனது முதல் அனுபவமாகும். நான் என்ன செய்ய வேண்டும் மகாதேவா? அப்படியென்றால் நான் கேட்பது எது உகந்தது, எது உகந்ததல்ல? ஹிருதயத்தின் சொற்படி நடந்தால் அனைத்துமே நல்லதுதான் கௌரி. ஹிருதயம் சொல்வதை கேள். அச்சம் கொள்ளாமல் முடிவெடு. அத்துடன் ஒன்றை நினைவில் கொள். சங்கடங்களை கண்டு பயம் கொள்ளாதே. அதனை வெற்றி கொண்டால் அது முடிவின் ஆரம்பமாகும். தாங்கள் கூற வந்ததை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நான் இப்பொழுது என் பக்தையை சந்திக்க செல்கிறேன். அங்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் காளியாக உருவெடுப்பதை தவிர வேறு வழி நிச்சயம் இருக்கும். நான் சென்று வருகிறேன் மகாதேவா. நீ செல்லும் மார்க்கத்தில் உன் லட்சியத்தை நீ அடைய இயலாமல் போகலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. இப்பயணமானது சரியான மார்க்கத்திலேயே உன்னை அழைத்துச் செல்லும்.
ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. எழுந்திரு தாருகா. என் அன்பிற்கு நீ பாத்திரமானவள். என்னவாயிற்று? ஒன்றுமில்லை தாயே. தாங்கள் வரும் முன்பு வரவேற்பு இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் நேரில் வந்ததும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இங்கு ஏதேனும் பிரச்சனை இல்லையே தாருகா? தாயே, நான் உங்களுக்கு எனது கணவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இயற்கையின் வடிவம் சக்தி, வணங்குகிறேன். தங்கள் வருகையால் நாங்கள் புனிதமடைந்தோம். இருக்கையில் அமருங்கள் தாயே. என்னவாயிற்று தாயே? வாழ்வென்பது யுத்தம். அதற்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று அதிலிருந்து விலகி இருப்பது, இல்லையேல் அதில் பங்கு கொள்வது. அதிலிருந்து விலகிவிட்டால் நமக்கு நாமே தீங்கிழைத்தவர்களாவோம். ஒருவேளை பங்கு பெற்றால் நமக்கான வழியும் திறக்கும். தாங்கள் கூறியது சரிதான் தமையா. எந்த சக்தியாலும் யுக்தியாலும் பெற முடியாதது பக்தியால் அது இன்று நமக்கு சாத்தியமானது. அந்த பார்வதி இன்று நமக்கு இரையாகப் போகிறாள். பக்தையின் பக்தியினால் சிக்கிக் கொள்ளப் போகிறாள். ஒரு முறை பார்வதி தாருகாவிற்கு இந்த வனத்தை ஆளும் சக்தியை அளித்து விட்டாள். அதன் பிறகு தாருகா இந்த வனத்தை விட்டு செல்ல அனுமதிக்கும் வரையில் பார்வதியால் இந்த வனத்தை விட்டு செல்ல இயலாது. பார்வதியின் இந்த பரிதாப நிலையை கண்டு நிச்சயமாக காளி வெளியே வந்தே தீர வேண்டும். இத்தருணத்தை பயன்படுத்தி தனது கைகளினால் அந்த காளியை வதம் செய்ய போகிறேன். நீ அந்த காளியை வதம் செய்ய வேண்டும். நானோ பார்வதியை அதிகாரம் செய்து என் மனதின் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வேன் நிசும்பா. உன் நம்பிக்கையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் தாருகா. கேள், என்ன வேண்டும்? கேள், விரைவாக வரத்தை கேள். மௌனமாக இருப்பதை கண்டால் கேட்கக்கூடாததை கேட்கப் போகிறாயா? அல்லது எதையும் கேட்க விரும்பவில்லையா? நமது திட்டத்தை இவள் வீணாக்கி விடுவாள் என்று தோன்றுகிறது. வரத்தை கேட்க ஏன் இந்த தாமதம்?
இறைவியை வெகுநேரம் காக்க வைக்க கூடாது. நீ வரத்தை கேள் தாருகா. தாயே, எனக்கு உரியதெல்லாம் இவ்வனம் மட்டுமே. ஆனால் நீங்களே பாருங்கள், எவ்வித ஆதாரமும் இன்றி இவ்வனம் வறண்டு போயுள்ளது. ஆதலால் நான் புரிந்து கொண்டேன் தாருகா. சங்கடங்களை கண்டு நாம் அச்சம் கொண்டால் அச்சங்கடங்கள் நம் முன் பெரிதாக வந்து நிற்கும். எதுவாயினும் அதனை எதிர்கொள்ள வேண்டும். பிரபு, தாயார் இதுவரை வரவில்லை. அவரை தேடி வர உத்தரவிடுங்கள். வேண்டாம் நந்தி, இம்முறை வேண்டாம். ஏனெனில் இப்பயணத்தில் உனக்கு எப்பங்கும் இல்லை. நான் மீண்டும் இங்கு காளியாக உருவெடுக்க விரும்பவில்லை மகாதேவா. தாயே, என் வருகையின் நோக்கம் முழுமையடைந்து விட்டது. நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நில்லுங்கள் தாயே. தங்களை வரவழைத்ததற்கான நோக்கம் இதுவரை முழுமையடையவில்லை. என்னை அழைத்தவருக்கே என்னை தடுத்து நிறுத்தும் அதிகாரமும் உள்ளது. அந்த அதிகாரம் படைத்தவன் நிச்சயம் நீ இல்லை. தாங்கள் கூறியது உண்மைதான் தேவி. ஆனால் நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். தாருகா இதுவரையிலும் வரத்தை கேட்கவே இல்லை. அப்படி என்றால் என்னை அழைத்தவளே என்னிடம் பேசட்டும். எனது குரலே என் மனைவிக்கான பிரம்மம். எனது விருப்பமே அவளது மோட்சமாகும். மற்றவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒருத்தியின் அழைப்பை ஏற்றா நான் இங்கு வந்தேன்? தாருகா, தேவியிடம் வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்ல அனுமதி. எதற்காக இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறாள்? வாயை திறந்து கேட்க வேண்டியதை கேள். தாயே, எனது தேவி, நான் இந்த வனத்தை இழக்க ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் நான் இவ்வனத்தின் இறைவியாக விரும்புகிறேன் தாயே. தேவர்களாலும் அசுரர்களாலும் மனிதர்களாலும் பசுவாலும் பச்சைகளாலும் உயிர் உற்றதாயினும் அல்லதாயினும் என்னை இவ்வனத்தில் தோற்கடிக்க கூடாது. இவ்வனத்தில் எது நடந்தாலும் எனது கட்டுப்பாட்டில் நடக்க வேண்டும். போதும்.
ஒரே ஒரு முறை இந்த தேவி வரத்தை அளித்து விட்டாள். அதன் பிறகு யாருக்கும் எதுவும் அளிக்க முடியாது என்பதை நாம் இவளுக்கு புரிய வைப்போம். கணவன் கூறுவதை மதிக்க வேண்டும் என்பது மனைவியின் கடமை. ஆனால் தர்மத்திற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. யார் மீது நம்பிக்கை வைப்பது, யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் கூட வரைமுறை இருக்கிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலுக்கு பின்னால் நீதியும் நேர்மையும் இல்லை என்றால் அந்த செயலே அதர்மமாகிவிடும். ஆனால் நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். அதனால் உனக்கு நான் வரமளிக்கிறேன். இந்த கணம் முதல் இந்த வனத்தின் இறைவி நீயே ஆவாய். ஆகையினால் இந்த வனத்தில் உன் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்காது. உன் பக்தியை மெச்சித்தான் இந்த வரம் அளித்திருக்கிறேன். ஆனால் நீயோ உனது கணவனுக்கு கட்டுப்பட்டுத்தான் இந்த வரத்தை பெற்றிருக்கிறாய். ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தாருகா. என்று உனது கணவனுக்கு கட்டுப்பட்ட விரதம் முடிகிறதோ அன்று இந்த வரமும் இல்லாமல் போய்விடும். இந்நொடியிலிருந்து நீதான் இந்த வனத்தின் இறைவி. ததாஸ்து. இப்போது நமது எண்ணம் நிறைவேறிவிட்டது தமையா. இப்போதே சென்று அந்த பார்வதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். நான் இப்பொழுது விடை பெற்றுக் கொள்ளலாமா? ஏன் இந்த அவசரம் பார்வதி தேவி? தாங்கள் இப்பொழுதுதான் எனது மனைவியை இந்த தாருகா வனத்தின் இறைவியாக்கி வரமளித்துள்ளீர்கள். இங்கு என்ன நடந்தாலும் அவளது விருப்பப்படியே நடக்கும். அவளது விருப்பமோ எனது விருப்பமே ஆகும். தன் மனைவி கூற நினைப்பதை ஒரு கணவன் கூறுவது அந்த கணவனின் கடமையாகும். ஆனால் தன்னுடைய விருப்பத்தை மனைவியின் குரலாக வெளிப்படுத்துவது அழகல்ல. வருகைக்கு பிறகு புறப்பாடு இருக்கிறது தாருகா. நீதான் என்னை வரவேற்றாய், மந்திரங்களால் வரவேற்றாய். நான் செல்வதற்கான அனுமதியை வழங்க மாட்டாயா? பார்வதி எங்கு சென்று விட்டாள்? இவள்தான் அவர் செல்ல அனுமதித்தாள். பெற்ற வரத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் என்ன செய்வது? எவர் எனக்கு வரம் அளித்தாரோ அவரை நானே கைது செய்வதா? மற்ற தேவர்கள் புரிந்த குற்றத்திற்கான தண்டனையை நான் என் இஷ்ட தெய்வத்திற்கு கொடுப்பதா? நான் உரைத்தேன் அல்லவா, சங்கடங்களை எதிர்கொண்டால் மட்டுமே அதற்கு தீர்வு கிடைக்கும். சங்கடங்களை நீ புறம் தள்ளிவிட்டு வந்தாய். தாங்கள் கூறியது நினைவிருக்கிறது மகாதேவா. ஆனால் நான் கூறியதை நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள். நான் மீண்டும் மகாகாளியாக உருவெடுக்க விரும்பவில்லை மகாதேவா. அந்த தாருகா, அவளுடைய மனதில் எந்த விஷமமும் இல்லை. அவள் வரத்தை பெற்ற பிறகும் கூட என்னை செல்ல அனுமதித்தாள். என்னை அந்த வனத்தில் சிறை வைக்காமலேயே அவள் என்னை அனுப்பி வைக்க என்ன அவசியம் இருக்கிறது?
இறைவியின் பலம் என்னவென்பதை நான் அறிந்திருக்கிறேன் மகாதேவா. ஒரு இறைவிக்கு இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னை சார்ந்ததுதானே? ஆனால் கடமையிலிருந்து ஓடி ஒளிய எண்ணினால் தீமையே அதன் விளைவாகும். வேண்டாம் நிசும்பா. இத்தருணத்திற்காக எத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தோம். இதை தமது லட்சியமாக கொண்டிருந்தோம். அந்த பார்வதி இந்நேரம் நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பாள். ஆனால் இந்த முட்டாள் செய்த செயலால் நமது எண்ணம் ஈடேறவில்லை. அனைத்தையும் சரி செய்வதற்கு ஒரு வழிதான் உள்ளது. பார்வதியை மீண்டும் இங்கு வரவை. இல்லை தாரகா, இனி உன் மனைவி பார்வதிக்காக தவம் இருந்தாலும் அந்த பார்வதி இங்கு வரப்போவதில்லை. ஏனெனில் அவளை இங்கு சிறை வைப்பதுதான் தாருகா வரம் கேட்பதன் நோக்கம் என்ன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இனி அந்த பார்வதியை நாம் எப்படி வசமாக்குவது? பிரபஞ்சத்தின் நியதி தெரியுமா நிசும்பா? தாகம் உள்ளவன் தான் நீர்நிலையை தேடிச் செல்ல வேண்டும். பார்வதி இந்த வனத்திற்கு வரமாட்டாள். ஆனால் இந்த வனம் பார்வதி இடத்தில் செல்ல இயலும். தங்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை கூறுங்கள். இந்த வனத்தை பற்றி தெரியும் அல்லவா தாரகா? எது இந்த வனத்தின் எல்லைக்கு அருகில் வந்தாலும் அதுவும் தானாக இந்த வனத்தின் ஒரு பகுதியாகிவிடும். இந்த வனமோ தாருகாவின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு முறை நாம் கைலாயத்தின் அருகில் சென்றால் அந்த கைலாயமே இந்த வனத்தின் ஒரு பாகமாக மாறிவிடும். அதன் பிறகு அங்கு விளையும் அனைத்து மூலிகையும் அனைத்து உயிர்களும் தாருகாவின் கட்டளைக்கு உட்பட்டவைகளாகும். கைலாய தேவதையும் அதில் அடங்குவாள். இன்று ஆனந்தமான நாள். இன்று கைலாயநாதன் மகாதேவனிடமிருந்து கைலாயத்தை நாம் பறித்து விடுவோம். பார்வதி தேவியையும் நமது வசப்படுத்தி விடுவோம். பிறகு அந்த மகா காளி தானாக நம்மை இங்கு தேடி வந்தே தீருவாள். மகாதேவா, யாரோ என்னை அழைப்பது போல் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. நாம் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் நம்மால் ஆக வேண்டிய காரியத்திற்காக அழைப்பென்பது வந்து கொண்டேதான் இருக்கும். என் கணவர் மீது கால் வைப்பதுதான் என்னால் ஆக வேண்டிய காரியம் என்றால், எத்தனை 1000 முறை என்னை அழைத்தாலும் அந்த அழைப்பை நான் ஏற்கப் போவதில்லை. சும்பன் நிசும்பன் இருவரின் எந்த வினைக்கும் எந்த எதிர்வினையையும் நான் ஆற்றப் போவதில்லை. அக்கடமையை நீ ஆற்ற வேண்டிய நிலை வந்தால் அச்சமயம் என்ன செய்வாய்? மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. சும்பனும் நிசும்பனும் மீண்டும் வந்து விட்டார்கள். அந்த தாருகா வனத்தை எடுத்துக்கொண்டு கைலாயத்தின் அருகில் வந்து விட்டார்கள். இனி தாங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும். இனி தாங்களே தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் தேவேந்திரா. ஏனெனில் இனி என்ன நடந்தாலும் சரி, மகாகாளியின் அவதாரம் எடுக்கப் போவதில்லை என்று பார்வதி தேவி முடிவெடுத்து விட்டாள். அப்படித்தானே பார்வதி? ஆனால் அவர்களை யார் தடுப்பது மகாதேவா? தாயே, அவர்கள் பெற்றுள்ள வரத்தை தாங்கள் நன்காக அறிவீர்கள் தானே? தாங்கள் தேவேந்திரர்.
எவர் தமது கடமையை செய்தாலும் இல்லை என்றாலும் தங்கள் கடமையை தாங்கள் செய்யுங்கள். கைலாயத்தையும் தேவலோகத்தையும் காப்பது உங்கள் கடமை. நான் இறுதி மூச்சு வரை முயற்சி செய்வேன் மகாதேவா. ஆனால் தாங்கள் தங்கள் முடிவை பற்றி மீண்டும் சிந்திக்க வேண்டும் தாயே. சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும். நான் அந்த தாருகாவிற்கு வரமளித்து ஏதேனும் தவறிழைத்து விட்டதாக தாங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை பார்வதி, ஒரு செயல் தானாக முழுமையடையாது. அது வளர்ச்சியுற்று பல செயல்களாலேயே முடிவுக்கு வரும். அந்த இரத்த அரக்கனுக்கு வரமளித்தது என் செயலாகும். ஆனால் மகாகாளியாக மாறி அவனை அழித்த பொழுதே அச்செயல் முழுமையாகிய ஒரு முடிவுக்கு வந்தது. ஒருவேளை உன்னுடைய இந்த செயலானது உனக்கு ஏதேனும் கற்பிக்கலாம். உனக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திற்கே பாடமாக அமையும். ஒன்று மட்டும் நிச்சயம், சங்கடங்களானாலும் அதனை விட்டு விலகலாகாது. சும்பனும் நிசும்பனும் உன்னை தேடி வந்து விட்டார்களானால் நீ அவர்களை எதிர்க்க தயாராக உள்ளாயா? நான் எதற்கு தயாராக உள்ளேன் மகாதேவா. அசம்பாவிதங்களை தடுக்க எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் மகாகாளியாக ஆக மாட்டேன். கைலாயத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இறுதியாக கூறுகிறேன், நின்றுவிடு. கைலாயத்தில் நுழைவதற்கு நினைக்காதே. நீங்கள் செய்வது சரியல்ல நாதா. எந்த இறைவி இந்த வனத்தில் நாம் தோல்வியடைய மாட்டோம் என்று வரமளித்தாரோ அந்த பார்வதி தேவிக்கு எதிராகவே நாம் எவ்வாறு இதை செய்ய இயலும்? அமைதியாக இரு. பெண்ணானவள் வரையறைக்குள் இருக்க வேண்டும். எங்கள் ஆண்களின் திட்டம் எவ்வளவு சிறந்தது என்பதை பார். இந்த தேவர்கள் நம் கட்டுக்குள் இருந்து தப்ப இயலாது. இந்த கைலாய தேவதையை கட்டுக்குள் கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது நிசும்பா. நான் தாருகாவிடம் சென்று உன் சக்தியை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பேன். நான் கூறுவதை அவள் ஏற்பாள் என்று நம்புகிறேன். ஆகையினால் இந்த சங்கடத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும். தாருகாவிடம் பேசுவதற்கு கூட நீ தாருகாவனம் சென்றாக வேண்டும் கௌரி. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பந்தத்தினாலேயே இந்த தாக்குதல் பிறப்பெடுத்துள்ளது. உனக்கு விருப்பமென்றால் உன்னுடைய பதியான நானும் உன்னுடன் வர இயலும். இல்லை மகாதேவா, நான் தனித்து செல்வேன். சும்பனும் நிசும்பனும் அந்த வனத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியும். இருந்தும் தாருகாவிற்கு வரமளித்தேன். ஏனென்றால் பலத்தினால் கடமையிலிருந்து நான் தவறவில்லை என்பதை அவளுக்கு உணர்த்த விரும்பினேன். அவள் எனது பக்தை. அறியாமையால் செய்த பிழை இது. அவளை மன்னிக்க நானே சென்றாக வேண்டும். ஆகட்டும். ஒன்றை நினைவில் கொள். இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை. அதனை அழித்தே ஆக வேண்டும். காலத்தின் தேவையை பொறுத்து நான் அதை செய்வேன். ஆனால் தாங்களும் எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். இனி என்ன நேர்ந்தாலும் சரி,
இந்த பார்வதி சிவனின் மீது கால் வைக்கப் போவதே இல்லை. நம்ப இயலவில்லை. நில்லுங்கள் தேவி. தயவு செய்து வனத்திற்குள் வர வேண்டாம். இது தங்களுக்கு எதிரான வியூகம். எப்படி ஒரு தாய்க்கு தன் குழந்தை கட்டி தழுவுவதால் எந்த பயமும் ஏற்படுவதில்லையோ, அப்படித்தான் ஒரு தேவிக்கும் தன் பக்தர்களிடத்தில் பயம் இல்லை. நான் வேறு இடத்திற்கு அல்ல, என் பக்தையின் வனத்திற்குள் தான் வரப்போகிறேன். நீ புரிந்த குற்றம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பொழுதும் ஒன்றுமில்லை, அனைத்தையும் நிறுத்திவிடு. என்னை மன்னியுங்கள் தாயே. நான் தவறிழைத்து விட்டேன். என் கணவனுக்கு எதிராக என்னால் எதுவும் செய்ய இயலாது. என் கணவனோ சும்பன் நிசும்பனின் பிடியில் உள்ளார். அவராக எதுவும் செய்யவில்லை. நீ அவ்வாறு நினைக்கிறாய் தாருகா. ஆனால் உனது கணவன் ஒரு துஷ்டன். அவன் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அகிலத்திற்கு எதிராக செய்த, பெண்களுக்கு எதிராக செய்த, தன் மனைவிக்கு எதிராக ஏன் இந்த அவசரம்? எனக்கு யார் தண்டனை அளிப்பது? எப்பொழுது? உனக்குத்தான் இப்பொழுது தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது பார்வதி. எனது தமையனை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய். இங்கு உன்னை காப்பாற்ற எந்த தேவியும் வரப்போவதும் இல்லை. எந்த ஒரு பைரவனும் வரப்போவதில்லை. இங்கிருந்து சென்றுவிடு. கடந்த முறை என் கோபத்தை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். மீண்டும் என்னை கோபப்படுத்தி உனது அழிவை நீயே தேடிக்கொள்ளாதே நிசும்பா. அந்த மகாகாளி இங்கு வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். இவ்வனத்தில் எனக்கு மகாகாளியை பற்றிய பயமும் இல்லை, பார்வதியை பற்றிய பயமும் எனக்கில்லை. இந்த பார்வதி கைலாயத்தில் இருப்பதை விட என்னுடன் வந்தால் மிகவும் மகிழ்வாக இருப்பாள் என சும்பனாகிய நான் வாக்களிக்கிறேன். என்ன யோசிக்கிறாய் தாருகா? அனைத்தையும் நிறுத்திவிடு. நீ தேவியின் சொல்லை கேட்டால் உன்னுடனான எனது உறவினை நான் முறித்துக் கொள்வேன். அறிந்து செயல்படு. புரிந்து கொண்டீர்களா தாயே? எனது பக்தி தூய்மையானதுதான். ஆனால் அதை விட என் கணவன் மீதுள்ள அன்பு அளவில்லாதது. இவர்களுக்கு தேவை மகாகாளிதான். மகாகாளி வந்துவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும். உங்களுக்கும் எந்த துன்பமும் நேராது. என் இல்லற தர்மத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. வாழ்வென்பது யுத்தம். அதற்கு 2 வழிகளே உள்ளன. ஒன்று அதிலிருந்து விலகி இருப்பது, இல்லையேல் அதில் பங்கு கொள்வது. சங்கடங்களிலிருந்து விலக எண்ணினால் அச்சங்கடமே உன் முன் வந்து பெரிதாக நிற்கும்.
இப்பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, அதனை அழித்தே ஆக வேண்டும். நாம் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தாருகா. வாழ்க்கையில் இரு வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது. ஒன்று பின்வாங்குவது, இன்னொன்று எதிர்ப்பது. நீ பின்வாங்கினால் பயம் மட்டுமே உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும். அதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் பயம் உன்னை கண்டு அஞ்சும். சரியாக கூறினார் மகாதேவர். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு கர்மம் உள்ளது. இப்பொழுது நான் முடிவெடுத்து விட்டேன். நான் பின்வாங்கப் போவதில்லை, எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எனக்கு விதிக்கப்பட்டிருக்கும் எனது கடமையை செய்ய நான் தயாராக உள்ளேன். மீண்டும் காளியின் ஆட்டம் துவங்கப் போகிறது மகாதேவா. ஆனால் இம்முறை காளி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். அவரை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரப்போகிறீர்கள்? தங்களுடைய கேள்வி சரியானதே நாராயணா. நான் பார்வதிக்கு வாக்களித்துள்ளேன். மீண்டும் பார்வதியின் பாதங்கள் என் மேல் படவிட மாட்டேன். விசித்திரமாக உள்ளது. இன்று பார்வதியின் குரலில் பயமில்லை, அவள் கால்களில் நடுக்கமில்லை. ஏனெனில் தாங்கள் இந்த பெண்ணை புரிந்து கொள்ளவில்லை சும்பா. அவள் பேரளவிற்கே தங்களை எதிர்க்கிறாள். உண்மையில் அவள் தங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாள். அவள் பின்னால் செல்லாமல் இருப்பதே நாம் முன்னே செல்வதற்கான அழைப்பாகும். இல்லை தாரகா, மகாகாளி எப்படியும் வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் அவள் பின்னால் செல்லாமல் இருக்கிறாள். எச்சரிக்கை நிசும்பா, எச்சரிக்கை தாரகா. அந்த காலனுக்கு திசைகள் இல்லை. அப்படி என்றால் காளிக்கும் இருக்க முடியாது. அவள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். உன்னுடைய கடமையை நீ செய் கௌரி. உன் கடமையை மகா காளியாய் துவக்கு. மகாகாளி, இந்த காளி எங்கிருக்கிறாய் என்று புரியவில்லை. நாம் தாமதிப்பதினால் அவள் வரப்போவதில்லை தமையா. இந்த பார்வதிக்கு ஏதேனும் அபாயம் ஏற்படும் பொழுது நிச்சயம் அவள் வருவாள். அதனால் இவளை நான் சங்கடத்தில் ஆழ்த்தப் போகிறேன். அப்போதுதான் அந்த மகாகாளி நிச்சயம் வருவாள். கைலாய நாயகியே, உனது பிரியமான காளியை அழை. இல்லை என்றால் உனது முடிவை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி பார்ப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே அந்த மகா காளியை இங்கு வரச் சொல். அவளையும் நான் விடப் போவதில்லை, உன்னையும் விடப் போவதில்லை. வரச் சொல்.
தர்மமும் நானே, மோட்சமும் நானே. பிரகாசமும் நானே, அந்தமாக இருப்பவளும் நானே. மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே. மோகமும் நானே, தியாகமும் நானே. அணுவும் நானே, பிரம்மாண்டமும் நானே. அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே. கௌரியும் நானே. காளியும் நானே. மகா காளியும் நானே. என்ன இது? பார்வதிதான் மகா காளியா? என்னை தானே அழைத்துக் கொண்டிருந்தாய்? இதோ நானாகவே வந்துவிட்டேன். இனி உனது முடிவின் தொடக்கத்தை ஏற்றுக்கொள் மூடனே. சில நேரங்களில் பக்தர்களும் கடவுளுக்கு மகிழ்ச்சியை தர இயலும் தாருகா. இதை நான் மகாதேவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அதை உன்னால் ஏற்பட்ட இந்த தாக்கத்தால் கற்றுக்கொண்டேன். சங்கடத்தை கண்டு ஓடி ஒளிவதனால் மட்டும் சங்கடத்திற்கு முடிவு ஏற்படுவதில்லை. சங்கடத்தை எதிர்கொள்வது மட்டுமே அழிவின் ஆரம்பமாகும். முடிவு உனது கையில் தாருகா. சத்தியத்தை நீ எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? மகாகாளியாக இருந்தால் என்ன? நீயும் ஒரு பெண்தானே. ஒரு பெண்ணின் கடமையானது ஆண்களின் காலடியில் வாழ்வது. உனது காலடியில் வாழ்வது யார் தாரகா? இந்த வனத்தின் மகாதேவி தாருகா. பெண்ணை காலடி மண்ணாக நினைப்பவர்களை மண்ணோடு மண்ணாக்குவதே எனது தலையாய கடமையாகும். தாருகா, இந்த காளியை சாந்தமடையச் செய். உனது கட்டுக்குள் கொண்டு வா. இவள் நமது வனத்தில் தான் இருக்கிறாள். உனது கட்டுக்குள் தான் இருக்கிறாள். நான் அசுரர்களின் தலைவன். முன்னே வா மகாகாளி.
சக்தியானது பார்வதியோ காளியோ அல்ல, அது ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் உள்ளது. பெண்ணானவள் சங்கடத்தை கண்டு பயப்படும் வரை உங்களைப் போன்ற சண்டாளர்களின் ஆட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பெண்ணின் சுயத்தை நீங்கள் சீண்ட நினைத்தால் உங்கள் அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு காளி ஒளிந்து கொண்டிருக்கிறார். இவள் தேவியாக இருந்தால் நீ இந்த வனத்தின் மகாதேவியாவாய். நான் உனது கணவனாவேன், உனது பரமேஸ்வரன். இவளை தடுத்து விடு, இது எனது கட்டளை. எப்படி தடுப்பேன் நாதா? தாங்கள் கூறியிருக்கிறீர்கள் தங்களுடைய எதிரை பார்வதி தேவி அல்ல, மகா காளி என்று. நான் தினமும் பூஜிப்பவள்தான் மகா காளி என்று அறிந்த பிறகு நான் எப்படி தடுப்பேன்? முட்டாளே, நான் உனது கணவனாவேன். அவளை பெண்ணாகிய நீ என்னை எதிர்த்து பேசவே துணிந்து விட்டாயா? உன்னுடன் அன்பாக பேசுவதால் என் மீதுள்ள மரியாதை குறைந்து விட்டதா? முட்டாள், நான் உனது கணவனாக இருக்கும் வரையில் தான் நீ புனிதமானவள். உன்னை நான் விட்டுவிட்டால் நீ அசுத்தமாகி விடுவாய், தெரிந்து கொள். எனது காலடியில் தான் உனக்கு இடம். உனது முடிவு நெருங்கிவிட்டது சண்டாளா. நான் யாரையும் கொல்லவில்லை, பிறகு எதற்காக? குற்றம் புரிந்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் புரிந்திருக்கிறாய். ஒரு பெண்ணை போல் வேடமிட்டு அனைவரையும் ஏமாற்றி இருக்கிறாய். அவளது நம்பிக்கையை கொன்று விட்டாய். ஒரு பெண்ணின் நம்பிக்கையை கொன்றவன் உயிருடன் இருப்பதற்கு தகுதி இல்லாதவனாகிவிட்டான். என்னுடைய இல்லற தர்மத்தில் நான் வெற்றிகரமாக வாழும் வரை இவ்வனத்தில் என் பேச்சை மீற மாட்டார்கள் என்றீர்களே. தாங்கள் எனது கணவனை கொல்லக்கூடாது என்பதே எனது கட்டளையாகும். தாங்கள் அளித்த வாக்கை காப்பாற்றுங்கள், மறந்து விடாதீர்கள். தாங்கள் எனக்கு வரம் அளித்துள்ளீர்கள். நான் இதுவரை என் இல்லற தர்மத்தை காத்து வந்துள்ளேன், இப்பொழுதும் காத்து வருகிறேன். அதனால் தாங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இல்லற தர்மமா? எப்பொழுது அந்த தர்மம் முறிந்ததோ அப்பொழுதே நான் அளித்த வாக்கும் முறிந்தது. வரமளிக்கும் போது நான் என்ன கூறினேன்? உன்னுடைய இல்லற தர்மத்தில் நீ நிலைத்து இருக்கும் வரையில்தான் உன் கட்டளைக்கு அடிபணிவேன் என்று கூறினேன். ஆனால் இவன் கணவனே இல்லை எனும் போது இல்லற தர்மம் மட்டும் எப்படி இருக்கும்? மனைவிக்கு தர்மத்தை போதிப்பவன் எவனோ, மனைவியை மதிப்பவன் எவனோ அவனே அவளுக்கு கணவனாக இருப்பான். இவன் உனக்கு கணவனா? மனைவிக்கு நல்வழியை காட்டுபவன் எவனோ அவனே கணவனாவான். தர்மத்தின் வழியில் மனைவி செல்வதை தடுக்க நினைப்பவன் கணவன் எப்படி ஆவான்? ஒரு நல்ல கணவனாக இருப்பவன் மனைவியின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஒரு அழிவிற்காக மனைவியின் சக்தியை பிரயோகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் எப்படி கணவனாக இருக்க இயலும்? ஒரு பெண்ணின் குருதியில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அந்த பெண்ணிற்கு துன்பத்தையே அளிக்கிறான். அவன் ஒரு கணவனே இல்லை,
பிறகு எப்படி இல்லற தர்மம் இருக்கும்? கணவன் மனைவி சரிபாதியாக இருக்க காரணம் இருவரும் சமமானவர்கள் என்பதால்தான். கணவன் ஒரு மனைவியின் சுதந்திரத்தில் தலையிட்டு அவளை சகியாக நினைக்காமல் சேவகையாக நினைத்தார். அந்த கணவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பதே தவறு தாருகா. நன்றாக கேள் தாருகா. உன் கணவன் தவறான பாதையில் செல்கிறான் என்பது தெரிந்தும் அவனை தடுக்க எந்த முயற்சியும் நீ மேற்கொள்ளவில்லை. அப்படி இருக்கையில் இல்லற தர்மம் உன்னிடம் எங்குள்ளது? அளித்த வரத்திற்கான ஆதாரமே முழுமையாக இல்லாத போது வரம் மட்டும் எப்படி முழுமையடையும்? வேண்டாம் தாயே, கருணை காட்டுங்கள். கருணை உள்ளவர்களிடம் மட்டுமே கருணை காட்டப்படும், மிருகங்களிடம் அல்ல. எனக்கும் எனது மனைவிக்கும் நடுவில் இருக்கும் பந்தத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? நான் ஒரு பெண். நானும் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் ஒளிந்திருக்கும் சக்தியானவள் நான். உங்களை போன்றவர்களின் சுயத்தை வெளிக்கொண்டு வருபவளே ஒரு பெண்தான். ஆனால் நீங்களோ ஒரு பெண்ணிடம் நடுநிலையோடு நடந்து கொள்வதில்லை. இந்த குற்றங்கள் அனைத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. உன்னை ஒரு பெண்ணின் அன்பை மதிக்க தெரியாதவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இருப்பதில்லை. ஒரு ஆணிற்காக தன்னுடைய இல்லத்தை விட்டுவிட்டு வருபவள் யாரடா?